இந்த கண்டெய்னரோடைய பேலோட் நான் 1.7 டன் சொன்ன மாதிரி இதோடைய லென்த் அண்ட் வித்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இதோடைய இந்த நீளம் லென்த் பார்த்தீங்கன்னா 10.7 ஃபீட் கிட்ட வரும். அதே மாதிரி இந்த வித் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அரௌண்ட் 5.5 கிட்ட வரும். ஸோ நல்ல ஒரு லார்ஜான பாடி ஸ்கேல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே ரியரில் பார்த்தோன்னா நமக்கு இங்கே பிரேக் லைட்ஸு, இண்டிகேட்டர்ஸ் நார்மலானது வந்துடுது, எல்இடி ஆப்ஷன்லாம் கிடையாது. டாப்லேயுமே வந்து நமக்கு நார்மல் தான் வரும் ரியரை பொறுத்தவரை. அண்ட் இந்த இடத்துல நமக்கு வந்து அடிஷ்னல் டயர் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாடி தான், கீழே வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயினாக ரியர் போர்ஷன்லேயே நான் சொல்லணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃபால்ட்டாக வர்றது தான். நமக்கு பேஸ் மாடலே வந்து ரியர் சென்சார் இருக்குது. ரிவர்ஸ் எடுக்கிறோன்னா நமக்கு அந்த பீப் சவுண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணோம். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ரியர் கேமரா செட் பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ரியர் கேமரா செட் பண்ணால் எப்படிப்பா நான் பார்க்கறதுன்ற ஒரு கேள்வி இருக்கலாம். எஸ், இந்த வெஹிக்கிளில் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் மாற்ற மாதிரியும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது 9 inches. ஸோ அதை நம்ம இன்டீரியர் பார்க்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியுடைய கிரேடபிலிட்டி சொல்லணும்னா 25% ரீஸ்டார்ட் கிரேடபிலிட்டி இருக்குது அண்ட் 35% ரன்னிங் கிரேடபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த கிரேடபிலிட்டின்றது நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ரேடியஸ் தான். 25 டிகிரி ரேடியஸில் வந்து இந்த ஹில்லெல்லாம் ஏறுறோன்னா வெஹிக்கிளை வந்து நீங்கள் பிரேக் போட்டு நிறுத்திட்டு அதே பவர்லேயே வந்து உங்களால் திருப்பி வண்டியை வந்து எடுக்க முடியும், ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட முடியும். ஸோ அது வந்து இந்த திருப்பி ரிவர்ஸ் வந்துருமோ அப்படின்ற பயம்லாம் இருக்க தேவையில்ல. ஸோ அது வந்து 25 டிகிரி ரேடியஸ் வரையுமே உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆப்ஷனுமே இருக்குது. வண்டி ஆஃப் ஆச்சுன்னா திருப்பி உடனே ஆன் பண்ணி அதே பவரில் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதோட பிரேக் சொல்லியிருந்தேன், நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்கு, ரியலில் ட்ரம் பிரேக்குன்னு சொல்லிட்டு அதில் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லா வண்டியிலுமே அது வருது. ஸோ எலக்ட்ரிக் வெர்ஷனில் அது கொண்டு வரது ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான விஷயம் தான். ஸோ இந்த வண்டியுடைய மோட்டார்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா PMSM மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய பவர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 40 கிலோவாட் பவரும் 110 நியூட்டன் டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ணும். அதே பீக் பவர்னு எடுத்துக்கிட்டோம்னா 80 கிலோவாட் பீக் பவரும் நமக்கு 300 நியூட்டன் டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய பேட்டரி பற்றி சொல்லி ஆகணும். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு 40 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 43 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 40 கிலோவாட் ஹவராக குறைச்சிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேஞ்சஸ்னு பார்த்தோம்னா சேம் தான், அதில் வந்து ஒரு சேஞ்சஸுமே இல்லை. கம்பெனி நமக்கு சர்டிஃபைட் பண்ணுற ரேஞ்சஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அரௌண்ட் 290 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. பட் ரியல் வேர்ல்டு ரேஞ்சுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 170 கேரண்டீடு, அதுவுமே சர்டிஃபைடு தான். அது வந்து கம்பல்சரி 170 ஓடுது ரியல் வேர்ல்டில், அதுவுமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து சிங்கிள் ட்ரிப் வந்து லோடு வச்சுட்டு போகிறீங்க, ரிட்டர்ன் வந்து லோடே இல்லாமல் வருதுன்னா உங்களுக்கு மோர் தென் 200 கிலோமீட்டர்ஸே வந்து உங்களுக்கு ரேஞ்சு கொடுக்குது. ஸோ அதுவுமே ஒரு அல்டிமேட் தான். என்ன கேட்டிங்கன்னா 290 எஸ்டிமேட்டட் தான். உங்களுடைய டிரைவிங் வந்து சூப்பராக இருந்ததுன்னு வைங்களேன், பர்ஃபெக்டான டிரைவிங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு கம்பல்சரி லோடை வச்சு 200 அபோவ் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ரேஞ்சஸ்.